இறையுணர்வு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் குருவாயூர் வி. சுகுமாரன், அஸ்ட்ராலஜர், சென்னை முகப்பேரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆணி மாத பலன்னு சொல்லும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் ஸ்தானமான மிதுனத்துக்கு சூரியன் வந்திருக்காரு. அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆணி மாதமாக சொல்லுவோம். இந்த 15ஆம் தேதி இங்கிலீஷ் மாதத்தில் கன்வெர்ட் ஆகுது. இது இளைய சகோதர ஸ்தானம். அது மட்டும் இல்லாத தன்னம்பிக்கைக்கான ஒரு ஸ்தானமாக கருதப்படுது. இந்த ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இளைய சகோதர ஸ்தானத்திலிருந்து சில ஒரு நன்மைகள் இது நாள் வரைக்கும் சண்டை போட்டிருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரம் மட்டும் குரு அங்கே அஸ்தங்கமாகறாரு. அடுத்த வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் எண்ட் ஆஃப் த வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சில விசேஷங்கள், ஆடை அணிகலங்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு காலம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஸ்தானமான வாக்குஸ்தானத்திலேயே சூரியன் வர்றதால வாக்கு யாருக்காவது நீங்கள் வார்த்தைகள் கொடுக்கும்போதோ அதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி தான் குரு ஒரு வாரத்துக்கு அஸ்தங்கமாக இருக்கிறதால இந்த அஸ்தங்க காலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயார் ஸ்தானமும் உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மிதுன ராசிக்கு சூரியன் சொந்த ஜீவஸ்தானமான ஜீவ லக்னத்திலே வர்றதால, ராசிக்கே வர்றதால நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்கள்லாம் வாங்கலாம். குருவும் லக்னத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் இல்லாத குரு லக்னத்தில் இருக்கார். புதனும் சொந்த வீடான மிதுனத்திலே ஆட்சியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதங்கிறது கொஞ்சம் நல்ல விசேஷமாக இருக்கும். அது ஒரு வாரம். இந்த அஸ்தங்கம்ன்றது பார்த்திங்கன்னா குரு சூரியனோட 10 டிகிரிக்குள்ளே போகிறதால அஸ்தங்கம். அதனால் அது பலன் தராது. அந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதங்கிறது விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால எதுவும் புதிய விசேஷங்களான சில விஷயங்களும் தொடர வேண்டாம். ஜாப் மாறுறதோ அதெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம். அது செய்கிறது அட்வைசபிள் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு 8ல் மறையிறதுன்றது ஒரு நல்ல ஸ்தானம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போது கேது ராசியில் இருந்தாலும் 11ஆம் ஸ்தானத்தில் சூரியன் வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த 11ஆம் ஸ்தானம்ங்கிறது நம்ம லாபஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக கடன் வராத கடன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னியை பொறுத்த 10ஆம் ஸ்தானத்தில் சூரியன் வராரு. தொழிலில் நீங்கள் எதனா பிஸ்னஸில் தடங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் மேம்படும். அதே நேரத்தில் குரு 10ல் இருக்கிறதால தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன்லாம் இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா 10ல் குரு இருந்தார்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். துலாம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஸ்தானத்தில் குருவும் 9ஆம் ஸ்தானத்தில் சூரியனும் ஆணி மாதத்தில் இருக்கிறது. புதனும் 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இங்கேருந்து பார்க்கும்போது சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் ஸ்தானத்தில் நிற்குது. அதே சுக்கிரனும் நிற்கிற மேஷத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா 11ஆம் ஸ்தானத்தில் நிற்கிறது. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல பொன்னான காலம்னு சொல்லலாம். விருச்சிகத்திலிருந்து பார்க்கும்போது 8ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது சூரியனும் குருவும் இருக்கிறது. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இடம் ஏதாவது ஒரு சில இடங்கள் இருந்தால் அது கொஞ்சம்
லிட்டிகேஷன், அதாவது வில்லங்கமான ஒரு சில சூழ்நிலையை போய் நோக்கி போகும். அது கட்டுறதுல கூட, வீடு கட்டுறதுல கூட தடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான பரிகாரங்கள் நல்ல ஒரு கோவிலில் போயிட்டு, குறிப்பாக முருகன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல விசேஷம். தனுஷை பொறுத்த வரைக்கும் 7ஆம் ஸ்தானத்தில் வந்து சூரியன் வர்றதும், குருவும் 7ஆம் ஸ்தானத்தில் நிற்கிறதும், புதனும் 7ஆம் ஸ்தானத்தில் நிற்கிறதும் கணவனுக்கும் மனைவிக்கும், மனவனாக இருந்தால் கணவன் ஸ்தானத்துக்கும், கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்ல காலம். ஒரு இவ்வளோ நாள் பிரிவாக இருந்தால் கூட கொஞ்சம் நெருங்கி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் இஷ்யூவாக ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப லாங் நீங்கள் போயிட்டும் வந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் ஸ்தானம் ரோகஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அந்த 6ஆம் ஸ்தானத்துக்குள்ள வந்து சூரியன் நிற்கிறதால மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா ரொம்ப நாள் தீராத வியாதிகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ நல்ல கடவுளை வந்து ரொம்ப நல்லா வேண்டுறதாலையும், திருவள்ளூரில் இருக்க வீரராக பெருமாள் கோவில் போகிறது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஸ்தானம் குடும்பஸ்தானம். பசங்களுக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகாத குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம். அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான ஒரு காலம்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு வேலை, கல்யாணம், இந்த மாதிரி சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் ஸ்தானத்துக்கு வருது. அது குடும்பஸ்தானம்னு சொல்லலாம். தாயார் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அம்மாவோட ஸ்தானம் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்தை குறிக்கும். புது வண்டிகள்லாம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து இந்த 12 ராசிக்கான பலன்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் நிறைய பேருக்கு, அநேக ஆட்களுக்கு தானம் கொடுக்கறதும், அதே நேரத்தில் வீட்டில் வந்து பெண்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ரொம்ப நல்லா கிடைக்கும். நன்றி, வணக்கம். No.